நிகழ்ச்சியில தலைமையுரை ஆற்றுவதற்காக இசைந்திருக்கக்கூடிய திரு உதயகுமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரு டாக்டர் முனைவர் MA உதயகுமார், மாவட்ட கல்வி அலுவலர், முன்னாள் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர். தினமும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளிலே எப்போதும் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர். மக்களுக்கு நிறைய சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பவர். ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பவர் திரு உதயகுமார் அவர்கள் இன்று நமக்கு இந்த மகளிர் தினத்திலே பெண்ணியம் இன்று என்ற தலைப்பில் நடக்கக்கூடிய இந்த சிந்தனை அரங்கத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று முதலில் வரவேற்கின்றேன். ஐயா உதயகுமார் ஐயா, வாங்க ஐயா, உங்களுடைய உரையை ஆற்றுங்கள். உங்களுடைய தலைமை உரையில் இந்த நிகழ்வு சிறப்பாக தொடங்கட்டும். மகிழ்ச்சி சார், வாழ்க வளமுடன். இந்த உலக மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு மிகச்சிறந்த ஒரு இணைய மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பை நல்கி மிக சிறப்பான இந்த கருத்தரங்கை ஜூம் வழியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய நண்பர், இந்திய அலுவலர் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர், அது மட்டுமல்ல மாவட்டத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்து பணி நிறைவு பெற்றிருப்பவர், நீதிபதியாக இருந்து இந்த அளவுக்கு தமிழ் புலமையும் தமிழ் ஆர்வத்தையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு தமிழறிஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் குகன் கருணாநிதி சார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சாதனை பெண்மணிகளையும் மிக்க சாதனையாளர்களையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை ஐயா உதயகுமார் ஐயா, உங்களுடைய இதை அன்மியூட் பண்ணிக்கங்க. உங்களுடைய இதை இப்ப பேசுங்க. இப்ப முதல்ல நான் சொல்லட்டுமா சார்? இல்ல முதல்ல பேச கேட்கலையா? இல்ல, கேட்டது இடையில மற்றவர்கள் பேசுறதை கேட்டதுனால மியூட் பண்ண எல்லாத்தையுமே. இப்ப மறுபடியும் பேச என்ன பத்தி சொன்னீங்க, அதெல்லாம் கேட்டு முடிஞ்சது. ஆமா, ஓகே, மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. ஆக நாளை தினம் மார்ச் 8ஆம் நாள் உலக மக்களுடைய அத்தனை மகளிரையும் பாராட்ட வேண்டிய தினம், கொண்டாடக்கூடிய தினம். ஆக நாளை தினம் நடைபெறக்கூடிய அந்த உலக மகளிர் தினத்திற்கு முன்கூட்டியே எனது அனைத்து மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அனைத்து மகளிருக்கும் நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் நினைவு கூறத்தக்கது என்னவென்றால், பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். ஆக இந்த பெண்களினுடைய சாதனைகளை, அவர்களுடைய தன்னம்பிக்கை, அவர்கள் இந்த சமூகத்தின்பால் முன்னேற்றத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு தொண்டுகள், பங்குகளை எல்லாம் போற்றக்கூடிய, பெருமைப்படுத்தக்கூடிய, பாராட்டக்கூடிய ஒரு பெருமை மிக்க நாளாகத்தான் இதை நான் கருதுகின்றேன். பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், சமத்துவங்கள், அவருடைய கல்வி முன்னேற்றங்கள், அவருடைய தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய இந்த சமத்துவ பண்புகளை எல்லாம் இன்னும் மேலே முன்னேற்றம் செல்வதற்காக அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய, சிந்திக்கும் நாளாக இந்த நாளை நான் கருதுகின்றேன். ஒரு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும், சமூகத்தினுடைய முன்னேற்றமும், நாட்டினுடைய வளர்ச்சியும் பார்த்தால் பெண்களின் பங்கு மிக குறிப்பிடத்தக்கது, இன்றியமையாதது. சுவாமி விவேகானந்தர், நான் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்லூரியிலே பயின்றவன் என்பதனால் சுவாமி விவேகானந்தருடைய அறிவுரைகளை, வீரமொழிகளை நான் பல புத்தகத்திலே படித்திருக்கின்றேன். அவர் புகழ்மிக்க ஒரு பொன்மொழியை சொல்லி இருக்கின்றார். அது என்னவென்றால், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை அறிய வேண்டுமானால், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை அறிய வேண்டுமா என்றால், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு முன்னேறியுள்ளார்கள் என்று முதலில் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அடிப்படையில் பார்த்தால் வீரத்துறை சுவாமி விவேகானந்தர் கூறியது என்னவென்றால், ஒரு நாட்டினுடைய பெண்கள் முன்னேற்றம் தான் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம் என்று அவர் மறைமுகமாக அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். இப்பொழுதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகவும் வளர்ந்திருக்கின்றது.
பழைய காலம் போல் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற நிலை மாறிவிட்டது. இன்றைய தினம் அவர்கள் எல்லாம் ஆண்களுக்கு நிகராக என்று சொல்வதை விட ஆண்களை விட என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பல துறைகளிலே மிக புகழ்மிக்க ஆளுமையாக சாதனையாளர்களாக வந்திருக்கின்றார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அறிவியல் துறையை எடுத்துக்கொண்டால், ஏனென்றால் நான் கெமிஸ்ட்ரி படித்தவன், வேதியியல் துறையிலே இருந்து வந்தவன். அறிவியல் துறை எடுத்துக்கொண்டால் நான் ஆச்சரியப்பட்டு, நான் படித்த காலத்திலேயே ஆச்சரியப்பட்டேன். இன்றளவும் ஒரே பெண்மணி 2 நோபல் பரிசுகளை பெற்ற ஒரு அறிவியல் விஞ்ஞானி என்று சொன்னால் அது மேடம் மேரி கியூரி மேடம். ஆக அந்த மேரி கியூரி அவர்கள் 2 நோபல் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த கல்வி அறிவுதான் அந்த பெண்களுடைய சிறப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அதே போல் நமக்கெல்லாம் தெரிந்த விண்வெளி வீராங்கனை, இந்தியா வம்சாவளியிலே பிறந்த ஒரு பெண், இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த ஒரு பெண் கல்பனா சாவ்லா அவர்கள் விண்வெளியிலே பறந்து இந்திய பெண்களுக்கே பெருமை சேர்த்திருக்கின்றார். அதே போல கல்வித்துறையை எடுத்துக்கொண்டால் பல ஆளுமைகளை சொல்லலாம். அண்மையிலே மறைந்திட்ட கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த சகுந்தலா தேவி அவர்கள் எல்லாம் கணனியை விட அதிகமாக கணக்குகளை போட்டு நம்மை எல்லாம் வியப்பில் இன்ப அதிர்ச்சியிலே ஆழ்த்திய பல ஆட்களை பல ஆளுமைகளை நாம் சொல்லலாம். அதே போல நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். நான் பள்ளியிலே மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி, இங்கே நாமக்கல் மாவட்ட கல்வி அதிகாரியாக பல ஆண்டுகளும், சேலம் மாவட்ட கல்வி அலுவலராகவும் நான் பணியாற்றி இருக்கின்றேன். அப்பொழுது என்னுடன் பணியாற்றிய அந்த கல்வி அதிகாரிகளை பார்க்கின்ற பொழுது பல பெண் ஆளுமைகள் நமக்கு ஈடாக மிக சிறப்பாக பணிபுரிந்ததை அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கின்றேன், பாராட்டி இருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், நான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினராகவும் அகாடமிக் கவுன்சில் உறுப்பினராகவும் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றேன். அப்பொழுது அந்த ஆட்சி மன்ற குழுவில் இருக்கக்கூடிய பல சில பெண் உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்தார்கள். அந்த உறுப்பினர்களுடைய அந்த பயமற்ற இந்த துணிச்சலான பேச்சு, தன்னம்பிக்கை மிக்க பேச்சை பார்த்து நான் வியந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த பெண்களை போற்றக்கூடிய இந்த நாளாக இந்த நாளை நாம் இப்பொழுது நினைத்து பார்த்து அவர்களை பாராட்டுகின்றோம். மேலும் இந்த பெண்களுடைய இந்த மார்ச் 8ஆம் நாளை நாம் பல துறைகளிலே அவர்களுடைய உலக அளவில் செய்திட்ட சாதனைகள் எல்லாம் நினைத்து அவர்களை நாம் போற்ற வேண்டும். உதாரணத்துக்கு, அண்மையிலே ஒலிம்பிக்கிலே மிகப்பெரிய தங்க பதக்கத்தை பெற்ற PV சிந்து அவர்கள், முன்னால் பெற்ற PT உஷா போன்றவர்கள் எல்லாம் இந்த பெண்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய உற்சாக டானிக்காக நான் கருதுகின்றேன். ஆக இது நமக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் உங்களை விட உலக சாதனை படைப்போம், இந்த உலகத்தையே மாற்றி காட்டக்கூடிய சக்தி கொண்டவர்கள் நாங்கள் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவேதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல்ல கூட அவர்களை எல்லாம் நாம் சக்தி என்று அழைக்கின்றோம். சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்றெல்லாம் பட்டிமன்றம் வைத்த காலம். ஆக சக்தியுடைய அந்த பங்கு என்பதையெல்லாம் நாம் திருவிளையாடல் போன்ற பல படங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூட ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார். உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே பெண் ஜாதி தான் என்று சொல்கின்றார். எப்படி என்று கேட்டால், பெண் மக்கள் அனைவரும் ஒரு பக்கம், பெண்களால் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாம் என்று நம்முடைய ஆண் மக்களை எல்லாம் பெண்களுடைய பிரதிநிதிகள், பெண்களுடைய வாரிசுகள், அவர்களால் படைக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள் என்று அந்த பெண்ணினுடைய பெருமையை அவர் போற்றியிருக்கின்றார். ஆகவே நம்முடைய பெண்களினுடைய கல்வி, கலாச்சாரம், பண்பாடு இவைதான் ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே மாற்றி காட்ட வல்லது. இன்னும் சொல்ல போனால், நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டுவது என்றால் நம்முடைய தமிழ் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றுவது நம்முடைய ஆண்களை விட பெண்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்கது, முக்கியமானது, முதன்மையானது. ஆகவே பெண்கள் தான் நம்முடைய குடும்பத்தினுடைய முதல் ஆணிவேர். இன்னும் சொல்ல போனால், நான் வேதியியல் துறையிலே முதுகலை பட்டதாரி வேதியாசிரியராக பணியாற்றிய காலத்திலிருந்து நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பேன், பெண்கள் தான் வீட்டினுடைய முதல் ஆசிரியர் என்று. ஏனென்றால் அவர்கள்தான் முதலிலே நமக்கு வீட்டு பாடத்தை சொல்லிக் கொடுத்து வீட்டிலே ஒழுக்க பழக்க வழக்க கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் ஆசிரியர் பெண்கள் தான். ஆகவே அவர்கள்தான் குடும்பத்தினுடைய முதல் ஆசிரியர். ஆகவே தாயானவர் கல்வி அறிவை பெற்றுவிட்டால் ஒட்டுமொத்த அந்த குடும்பமே கல்வி அறிவு பெற்றுவிடும்.
ஆக அந்த ஒரு பெண்களுடைய கல்வி என்பது ஒரு தனிப்பட்ட முன்னேற்றம் அல்ல, அது ஒட்டுமொத்த நாட்டின் முன்னேற்றம், ஒரு ஒட்டுமொத்த சமூக முன்னேற்றம். ஆக ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பது பெண்களுடைய கல்வி என்பது மிக முக்கியம். ஆகவேதான் தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் பெண்ணுக்கு விடுதலை பெண்ணுக்கு விடுதலையும் பெண் உரிமையை பற்றும் போற்றி இந்த அளவுக்கு இன்றைய தினம் சமூக நீதியை காத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அவர் ஆக அந்த வகையிலே அனைத்து பெண்களும் வருங்காலத்திலே மிகச்சிறந்த ஆளுமையாக வளர்வதற்கு இந்த இணைய வழியின் வாயிலாக அனைத்து உலக மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என் தலைமையுடைய நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையான ஒரு தலைமுறை, மிக அருமையான ஒரு தலைமுறை. மகிழ்ச்சி சார். சரி, மிக அருமையான ஒரு தலைமை உரையை நமக்கு திரு உதயகுமார் ஐயா அவர்கள் ஆற்றினார்கள். அதில் விவேகானந்தர், நன்றி சார். கேக்குதா, பெண்களின் முன்னேற்றம் தான் நாட்டின் முன்னேற்றம் என்று குறிப்பிட்டதை கூறினார். அதே போன்று பல்வேறு துறைகளிலும் பெண்கள் முன்னேறி வந்திருப்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நமக்கு எடுத்து கூறினார். அதே போல வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எல்லோருமே பெண்கள் தான் என்று கூறினார் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அதே போன்று திருவிக்கா அவர்களும் ஒரு நூலிலே சொல்லியிருக்கிறார் என்று நான் படித்ததாக ஞாபகம். அவர் ஏதோ பெண்மையை போற்றுவோம்னா ஏதோ ஒரு பெண்மைன்னு அந்த புத்தகம் வரும்னு நினைக்கிறேன். ஐயா ரவிச்சந்திரன் ஐயாவுக்கு அதை பத்தி தெரியும் நினைக்கிறேன். அதுல அனைவருக்குள்ளும் பெண்ணின் தன்மை இருக்கிறது, பெண்ணின் தன்மை, பெண்ணின் பெருமை, பெண்ணின் பெருமைங்க, பெண்ணின் பெருமை. திருவிக்கா அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் தமிழ் இலக்கியம் பயில்பவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்தது. அதில் நான் படித்ததாக நினைவு. அவர் எல்லோருள்ளும் பெண்மை இருக்கிறது, பெண் தன்மை இருக்கிறது, எல்லோரும் பெண் தன்மையாக மாறுவதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அளவிற்கே அவர் கூறியதாக எனக்கு நினைவு வருகிறது. ஆக அந்த அளவுக்கு அதை வேதாத்ரி அவர்களும் அதை ஆமோதித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அல்லது வேதாத்ரிக்கு பிறகு திருவிக்காவா, திருவிக்காவுக்கு பிறகு வேதாத்ரியார் என்று எனக்கு தெரியவில்லை. நல்லது. அதே போன்று கலாச்சாரத்தின் காவலர்களாக பெண்கள் இருப்பதையும், பெண்கள் தான் முதல் ஆசிரியர்கள் என்பதையும், பெரியார் பெண்ணுரிமை போற்றினார் என்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் முன்மொழிந்து நமக்கு ஒரு நல்லதொரு தலைமை உரையை, தொடக்க உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் இன்று பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். அதிலும் நேரம் ஒதுக்கி ஒரு 10 நிமிடம் வந்து உரையாற்றி செல்வதற்காக வருவதாக சொல்லி செய்திருந்தார். அதுபடி வந்து சரியான நேரத்திலே நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கார். மீண்டும் அவருக்கு நன்றியை உரைத்து, ஐயா அவர்கள் முடிந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மற்றவர்களும் எப்படி கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை கேட்டு இயன்ற அளவுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில்